ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரம்ப்போட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் போய்கிட்டே இருக்கு. அதாவது என்னன்னா, உலகம் ஃபுல்லாவே இருக்கிற ஆட்டோ செக்டார்ஸ்க்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுத்துருக்காரு. ஸோ இது வந்து இந்தியால இருக்கிற ஆட்டோ செக்டாருக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏறுமா, இறங்குமா, இந்த மாதிரி தான் பேச போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய நியூஸா போயிட்டு இருக்கு. என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, ஆட்டோ செக்டார்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க சார். கண்டிப்பா. சோ ஆட்டோ செக்டாருக்கான ஒரு பாம் அப்படின்னு போட்டாரு. இந்த பாம் வந்து நல்லாவே வெடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலக அளவுல அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவங்க எல்லாரையும் அங்கங்க போட்டுக்கிட்டே வராரு. பட் இதுல இந்தியாவோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத முதல் கேள்வியை எடுத்து பார்க்கிறோம். ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா யூஎஸ் நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்ற ஒரு பட்டியலிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல மிகப்பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய நாடுகள் பட்டியல மேல இருக்கிறது எது பாத்தீங்கன்னா கனடா, மெக்சிகோ. இந்த ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 முதல் 90% அமெரிக்காவை நம்பி இருக்கிற ஒரு மார்க்கெட். அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு. அதே மாதிரி சவுத் கொரியா, ஜப்பான் இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 40% இருந்து 35% இருக்கு. இந்த வரிசையில பாத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்தியாவும் வருகிறது. இந்தியாவுக்கு அது வந்து 15.7% இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய கார் அப்படின்றது நேரடியாக சொல்லலாம் கூட ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அமெரிக்க சந்தையை நம்பி இருக்கிறோம், அதை பார்க்கிறோம். ஸோ இந்த 15.5% பாதிப்பு என்பது ஓரளவுக்கு குறைவாக, அதாவது மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவாக இருப்பதாக சொன்னாலும் கூட தனிப்பட்ட முறையில் பல நிறுவனங்கள் இப்ப பாதிக்கப்படக்கூடிய நிலையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை பெரிய அளவில் இது பாதிக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டொமஸ்டிக் பிசினஸ், அதையும் தாண்டி அவங்க ஜேஎல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாகுவார் லேண்ட் ரோவர். ஸோ இந்த கார்கள் வந்து இப்ப 2024 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏறக்குறைய அவங்க உலக அளவுல கிட்டத்தட்ட 4 லட்சம் காரை வந்து அவங்க செல் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 லட்சம் கார்ல 23% எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து வந்திருக்கு. அதனால இப்ப நேரடியா டாடா மோட்டார்ஸ் உடைய வியாபாரம் பாதிக்கப்படுமா அப்படின்னா முதல் கட்டத்துல ஆமாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ 25% டேரிஃப்ன்றது மிகப்பெரிய டேரிஃப். இது இப்போ 25% விலையை இவங்க ஏற்றி 25% அவங்க டேரிஃப் போட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்ப டாடா மோட்டார்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்னென்ன வகையான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 25% டேரிஃபை என்ன பண்ணலாம், அப்படியே விலை மேல ஏத்தி அப்படியே அமெரிக்கா கையில கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தா அவங்களுக்கு வந்து அவங்கள காம்படிட்டிவா இருக்க முடியுமா? ஏன்னா இவங்களுடைய கார் வந்து அதிக விலைக்கு அங்க விற்கப்படும். இப்ப விற்கப்படும் போது அந்த காம்படிஷன்ல இவங்களால அந்த இவங்களோட மார்க்கெட் ஷேரை காப்பாற்ற முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஆட்டோமொபைல் செக்டர் வந்து வெரி வெரி காம்படிட்டிவ் மார்க்கெட். அதே சமயம் இப்ப இந்த 25% டேரிஃப் அப்படின்றத வேற எப்படி ஒருவேளை காஸ்ட் கட் பண்ணி கம்பெனியோட அந்த ப்ராஃபிட்டை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு டஃப்பான டாஸ்க் தான் இருக்குது. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா அந்த 25% கம்பெனி தானாவே ஏத்துக்கிட்டு வந்து தங்களுடைய லாபத்துல கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா தென் அதனுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சொல்லக்கூடிய அந்த நெட் ப்ராஃபிட் கணிசமான அளவு பாதிக்கப்படும். இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாடா மோட்டார்ஸ் உடைய பங்கின் விலை அப்படின்றது ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்க பாக்குறோம். நேற்றுக்கு க்ளோசிங் பேசிஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது 707 ரூபாய் இந்த ரேஞ்சில் இருந்தது. இன்னைக்கு எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து அது 669 ரூபாய் அப்படின்றது பாக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 37-38 ரூபாய் அளவுக்கு வீழ்ச்சி கண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். இது ஒரு கடுமையான வீழ்ச்சி. 5% மேலான வீழ்ச்சி ஒரே நாள்ல விழுந்திருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ஆட்டோமொபைல் செக்டர் மேல விதித்த இந்த 25% டேரிஃப்ன்றது டாடா மோட்டார் மட்டும் பாதிக்கப்படுகிறதா? அதான் இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்க்கும்போது இல்ல, ஆட்டோ ஆன்சிலரி யூனிட்ஸ் சொல்லக்கூடிய வகையில முக்கியமான ஒரு 3 நிறுவனங்கள் பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கு. எவை அப்படின்னு பார்க்கும்போது அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சோனா பிஎல்டபிள்யூ, அதே மாதிரி பாரத் ஃபோர்ஜி. தென் நமக்கு வந்து அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஏறக்குறைய இன்டர்நேஷனல் பிசினஸ் தனியா பிரிச்சு இப்ப பண்ணிட்டு இருக்கிற மதர்ஸ் அண்ட் ஸ்மி, அதனுடைய இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்றது பெருமளவு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 3 நிறுவனங்களுடைய பங்கின் விலை கூட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பெருமளவு ஒரு சரிவை சந்திச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த 3 நிறுவனம் வரக்கூடிய காலத்துல எப்படி பாதிக்கப்பட இருக்குது
ஸோ இவர்களுடைய வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த சோனா பிஎல்டபிள்யூ அப்படின்றது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 43% என்ற அளவுக்கு அவங்களுடைய வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பாரத் போர்ஜ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% வியாபாரம் அங்க நடந்துட்டு வருது. ஸோ இந்த ஒரு நிலைமையில இவங்க எப்படி இந்த நிலைமையை சமாளிப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப சோனா பிடபிள்யூ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது ஏற்கனவே அவங்க என்ன பண்றாங்க, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா இந்த மார்க்கெட்டுக்கு டைவர்ஸ் பண்றதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இதுல இருந்து அவங்க ஓரளவுக்கு பிரச்சனைல இருந்து தப்பிப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே சமயம் பாரத் போர்ஜுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு பஃபர் இருக்கா வேற கண்ட்ரில அப்படின்னு பார்க்கும்போது டஃப் தான். அதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் என்பது மிக குறைவா தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் மதர்சன் சுமி அப்படி இந்த நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லிமிடெட், சம்வர்தனா அப்படின்ற பேர்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சம்வர்தனா மதர்சன் சுமி இன்டர்நேஷனல் லிமிடெட் இந்த நிறுவனத்தினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய வியாபாரமும் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ரூட் ஒன்று இருக்கு, யூஎஸ்லயே அவங்களோட ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று இருக்கு. ஸோ அதை வச்சு இவங்க கொஞ்சம் சமாளிச்சுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 5% விழுந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி சம்வர்தனா மதர்சன் சுமி 3% விழுந்திருக்கு. சோனா பிஎல்டபிள்யூ பாத்தீங்கன்னா 7% வீழ்ச்சியை பார்த்திருக்கிறோம். பாரத் போர்ஜ் ஒரு 2%. இப்போதைக்கு இந்த வீழ்ச்சி அப்படின்றது ஒரு சிக்னல் தான். போதான் இந்த நிறுவனுடைய லாபம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, அதன் அடிப்படையில அந்த நிறுவனத்தினுடைய விலைகளும் அதுக்கேற்ற மாதிரி இப்ப என்ன ஆகும், அட்ஜஸ்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும், இதை பத்தி கொஞ்சம் ஆய்வு செய்து சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும். ஓகே சார். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு, என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. சார் பொதுவாகவே இப்போ நம்ம மார்க்கெட்டோட இந்த சுச்சுவேஷன்ல ஆட்டோ செக்டார் வந்து எப்படி போயிட்டு இருக்கு சார்? நீங்க ஒவ்வொரு ஸ்டாக் சொன்னீங்க, பொதுவாக ஆட்டோ செக்டார் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு சார்? பொதுவாகவே இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்ல அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஆக்சுவலி அது விழ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீழ்ச்சியில இருந்து அது கொஞ்சம் ஸ்டெடி ஆகிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டதை நம்ம பாக்குறோம். ஸோ அதனால ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் லோக்கல் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பெட்டா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 1% வீழ்ச்சியை பார்த்திருக்கு. அதனால தொடர்ந்து வரக்கூடிய நாள்ல தான் பார்க்கணும். இப்போதைக்கு இது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். டொமஸ்டிக் பிசினஸ் ஓரளவுக்கு தப்பிக்கலாம், இருந்தாலும் டொமஸ்டிக்லயும் பாத்தீங்கன்னா கன்சம்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சேல்ஸ் நம்பர்லாம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸோ அதனால டொமஸ்டிக் பிசினஸ்லயும் பிரச்சனை, இன்டர்நேஷனல் பிசினஸ்லயும் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோ செக்டாருக்கு இமீடியட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா டஃபா தான் இருக்குன்றதான் நம்ம பாக்குற சூழ்நிலை. ஓகே சார். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஆட்டோ செக்டாரை கவனிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சார். நம்மளது வந்து அடுத்து எம்எஸ்எம் தானே சார் வருது? ஆமா, வர மண்டேல இருந்து மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ ஏற்குறைய இந்த மாதிரி சந்தையில நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி நம்ம சரியா கையாளணும், நமக்கான ஒரு போர்ட்போலியோவை ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒன்று தயார் பண்ணணும், ஷார்ட் டேர்முக்கு தயார் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஒரு போர்ட்போலியோ தயார் பண்றதுக்கான நிறுவனங்களை எப்படி தேர்வு பண்ணணும், தேர்வு பண்ண நிறுவனங்களை எப்படி எப்போ வாங்கி வைத்து கையாளணும், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்ஸ் எல்லாத்தையும் அவங்க கத்துக்கிறதுனால அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபண்டமெண்டல் அனலிஸ்டாகவும் டெக்னிக்கல் அனலிஸ்டாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இது வந்து எல்லாருமே பங்கு பெறுவதற்கு ஏதுவாக இரவு 8 to 9 மணிக்கு ஆன்லைன்ல தான் நான் நடத்துறேன், தமிழ்ல தான் நடத்துறேன். அதனால மண்டே டு ஃப்ரைடே 4 வார அந்த பயிற்சி மூலமாக அவங்க தானா முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக மாறுவார். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. அண்ட் இல்லைன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் கூட பண்ணிடலாம், எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் டீட்டெயில் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட்டோட இந்த சுச்சுவேஷன்ல தள்ளாடிக்கிட்டு இப்படி அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதுல எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நம்ம முதலீடு பண்றதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த முதலீடு பண்றது எவ்வளவோ பெஸ்ட். ஸோ அதுவும் இல்லாம நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து இப்போ எம்எஸ்எம்லாம் அட்டன் பண்றீங்கன்னா செம்ம ஆஃபர் கொடுக்குறாரு. அதை நீங்க யாரெல்லாம் மெசேஜ் பண்றீங்களோ கால் பண்றீங்களோ உங்களுக்கு தான் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.